ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷம்மூஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி ரமலான் ஸ்பெஷலா நோன்பு கஞ்சி அண்ட் அது கூட ரொம்பவே டேஸ்டியான முந்திரி பக்கோடா. ரமலான் மாசத்துல பள்ளிவாசல்கள்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய நோன்பு கஞ்சியை வீட்லயே சிம்பிளா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்தியாவிலே தமிழ்நாட்டிலையும் அப்புறம் கேரளால ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் நோன்பு கஞ்சி செய்யறாங்கன்னு ரீசெண்டாக தான் கேள்விப்பட்டேன். வேறு ஸ்டேட்டில் வேறு கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க கூட இந்த நோன்பு கஞ்சியை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வீட்லேயே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இன்னைக்கு கீமா சேர்க்காம வெஜ் கஞ்சி தான் செய்ய போகிறோம். இன்னைக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது சீரக சம்பா அரிசியோட குருணை தான், அதாவது புரோக்கன் ரைஸ். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செய்யலாம், அப்படி இல்லைன்னா நார்மலான பச்சரிசியிலையும் செய்யலாம். சீரக சம்பா ரைஸ் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால தான் இதை எடுத்திருக்கேன். முழு அரிசியாக சேர்க்கறத விட இந்த மாதிரி குருணையாக சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். 1 கப் சீரக சம்பா அரிசி குருணை கூட 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்து தண்ணியில் நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா அரிசியும் பருப்பும் நல்லா ஊறியிருக்கு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய் மெல்ட் ஆனதும் 3 பீஸ் பட்டை, 4 ஏலக்காய் சேர்த்து தாளிச்சு விட்டுக்கலாம். இது கூட நீளமாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விடுங்க. கூடவே கட் பண்ண ஒரு கேரட் சேர்த்துக்கலாம். கட் பண்ண ஒரு தக்காளி, அரை கைப்பிடி அளவுக்கு புதினா, அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து வதக்கி விடுங்க. கேரட்டும் மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்துடும். இதில் வேறு வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்தோம்னா, அதாவது பீன்ஸ், பச்சை பட்டாணி இந்த மாதிரி காய்கறி எல்லாம் சேர்த்தோம்னா அது கிரன்ச்சியாகவே தான் இருக்கும். ஸோ கஞ்சி சாப்பிடும்போது மென்று சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். பட் கஞ்சியில் வெஜிடபிள்ஸ் அப்படி இருந்தால் நல்லா இருக்காது, அதனால தான் கேரட் மட்டும் சேர்த்துருக்கோம். லாஸ்ட்டாக 2 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே பச்சை மிளகாயை சேர்த்து கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா பச்சை மிளகாய் உடஞ்சிரும், கஞ்சி அதிக காரமாயிரும். ஸோ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 7 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சு வந்ததும் ஊற வச்ச அரிசியும் பருப்பும் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வெந்து வரட்டும். இடையில கலந்து விட்டுக்கோங்க. பாத்திரத்தில் வைக்கிறதுனால நான் இப்படி செஞ்சுருக்கேன். நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்கன்னா இதே அளவு தண்ணி சேர்த்து 2 விசில் விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். விசில் அதிகமாக வச்சோம்னா தண்ணி சீக்கிரமாகவே வத்திரும். நோன்பு கஞ்சியை பொறுத்த அளவுக்கு குறைவான ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடணும். கஞ்சி கொதிக்க கொதிக்க தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதுவே நீங்கள் மட்டனோ இல்லை சிக்கனோ சேர்த்து செய்கிறீங்கன்னா 6லேருந்து 7 விசில் விட்டுக்கோங்க, அப்போ தான் கீமாவும் வேகும். இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி குறைவாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் தேவையான அளவுக்கு ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க, பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ நம்மளோட நோன்பு கஞ்சி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதில் நீங்கள் தேங்காய் பால் சேர்க்குறீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். இதுக்கு சூப்பர்பான ஒரு சைடிஷ் முந்திரி பக்கோடா. வாங்க அதையும் செஞ்சுட்டு வந்து சூடாக நோன்பு கஞ்சியோட சர்வ் பண்ணிக்கலாம். முந்திரி பக்கோடா செய்ய 150 கிராம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். 1 கப் கடலை மாவு, அரை கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மெல்ட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கடலை மாவு, அரை கப் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்க்கும் போது பக்கோடா நல்ல வாசனையாக இருக்கும். கூடவே ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பிலையை மெல்லிசா இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம்.
1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூடவே மெல்ட் பண்ண 2 டேபிள் ஸ்பூன் நெய் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் சூடாக இருக்கும், ஸோ ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடான நெய் சேர்க்கும் போது நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக அரிசி மாவு சேர்த்துருக்கோம். இப்போ கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை இப்படி அழுத்தி பிடிச்சோம்னா இந்த மாதிரி பிடிக்க வரணும். இப்படி வந்தால் நெய்யோட அளவு கரெக்டாக இருக்கும். இது கூட 150 கிராம் முந்திரி பருப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசைஞ்சுக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம்னா பக்கோடா கரெக்டாக வராது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி உதிர்த்து விடுற மாதிரி இருக்கணும். இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சு பொரிக்க தேவையான ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதும் கலந்து வச்ச மாவை மீடியம் சைஸ்ல இந்த மாதிரி உதிர்த்து விட்ட மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தி ஷேப் பண்ணி போட வேண்டாம். அழுத்தி போட்டோம்னா பக்கோடா ஹார்ட் ஆயிரும். முந்திரி பருப்போட மாவு ஒட்டி இருந்தா மட்டும் போதும். ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு திருப்பி விட்டுக்கலாம். நம்ம சூடான நெய் மெல்ட் பண்ணி சேர்க்கும் போதே மாவு பாதி வெந்துடும். ஸோ இது ரொம்ப டைம் எடுத்துக்காது. ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துடலாம். இப்போ நமக்கு சுவையான முந்திரி பக்கோடாவும் ரெடி ஆயிருச்சு. மணக்க மணக்க சூடான நோன்பு கஞ்சியோட டேஸ்டியான இந்த முந்திரி பக்கோடா செம காம்போவா இருக்கும். நோன்பு கஞ்சியை சீரக சம்பா அரிசியில செஞ்சிருக்கிறதுனால பிரியாணி டேஸ்ட்ல இருக்கும். கரெக்டான மெஷர்மெண்ட்ல ஹெல்தியான இந்த நோன்பு கஞ்சியும் கூடவே டேஸ்டியான முந்திரி பக்கோடாவும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பற்றின ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.